புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஜெயிக்கிறது என்ன தோக்கிறது என்ன அபிராமி? அவ கூப்பிட்டா இவன் வந்தான், 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே போதும். என்ன யார் கண்ணும் படாம குடும்பம் நடத்தணும். அண்ணியால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. நல்லா இருக்குல்ல? சாய்பாபா படமா? பூஜை ரூம்ல கொண்டு போய் வைப்பா. தம்பி, மாப்பிள்ள முறுக்கு போயிடுச்சு, இப்ப வேலை போனதும் ரோஷனா போயிடுச்சா? பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டு அவ்வளவுதானே உன் தைரியம்? அவ்வளவும் என் புத்திசாலித்தனம். இதுக்கு மேல நீ எங்க பத்த வச்சாலும் உன் வெடி வெடிக்காது. முதல்ல வெடிச்ச வெடியிலேயே அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்ட. மிடில் கிளாஸ் பசங்களே இப்படிதான் வீம்பா பேசுவீங்க. வாக்கு இல்லாதவெல்லாம் இப்படிதான் வளைஞ்சு போனோம். அக்கா, என்ன தம்பிக்கு உபதேசமா? சேச்சே, அர்ச்சனை. வேலை போனதால உன் பின்னாடி வந்துட்டேனா? என் வீம்பெல்லாம் போச்சான். அதான் பொண்டாட்டி தாசனாய் பொண்டாட்டி வீட்டிலேயே கொடுத்துன்னு வந்துட்டேன். சும்மா ஜாலியா கிண்டல் பண்றாங்க, அப்படிதானக்கா? அப்படியே சொன்னாங்க. கேளு அண்ணி, அப்படியெல்லாம் பேச வேணாம். அவருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் ஏதோ பிரச்சனை. இவர் ஸ்ரீனிவாசன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாததுனால இவர் ஒன்னும் முட்டாள் இல்ல. இவரோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் இவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாரு. தொழிலாளிகளுக்கு ஆதரவா குரல் கொடுத்ததுனாலதான் இவர் பலியாயிட்டாரே தவிர மத்தபடி அவர் மானமும் போகல, தன்மானமும் இழக்கல. இத்தனை நாள் கழிச்சு எல்லாத்தையும் மறந்து என்னோட தனி கொடுத்தன வாழ வந்திருக்காரு. அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல அவரை நீங்க விளையாட்டு கூட காயப்படுத்த வேண்டாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே யாரும் எனக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். அவரை யாரும் காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். கேட்டீங்களா என் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு? கேட்டுட்டு தான் இருக்கேன். அக்கா, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை இருக்குல்ல, அது கொஞ்சம் கரடுமுரடா தான் இருக்கும். ஆனா புனிதமானது. அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். அனிதா, நான் கிளம்புறேம்மா. சரி அண்ணி. அவரை யாரும் காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன நீ கிளம்புறேன்னு சொன்னதும் உன்னை தடுக்காம என் பொண்டாட்டி சரின்னு சொல்லிட்டலா? கொஞ்சம் கொஞ்சமா உன் கோட்டை காலியாயிட்டே இருக்குல்ல. அநியாயத்தை உன் பக்கம் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் மோதிட்டு இருக்க போற? அக்கா, வாடா 2 பேரும் மோதி பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறான்னு பாப்போங்கிறது ஒரு ரகம். நான் தாண்டா ஜெயிப்பேன், முடிஞ்சா நீ மோதி பாடுறாங்கிறது இன்னொரு ரகம். நான் 2வது ரகம். போக போக பாரு நான் எப்படி ஜெயிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த திவ்யா தான் காரணம். இந்த ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் அவரை பாத்துக்கிறான். எனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாம இப்ப திடீர்னு யாருக்கும் 15 லட்சம் பணம் கட்டணுமா? நான் பணத்துக்கு எங்க போறேன்? ஸ்வாதி, இது சாப்பிடுமா. உங்களுக்கு எதுக்கத்த வீண் சிரமம்லாம்? என்னம்மா இது, புள்ளத்தாச்சு பொண்ணு, வேளை வேலைக்கு சாப்பிட வேண்டாமா? சாப்பிடு.
ஸ்வாதி. பிரெக்னன்சி டைம்ல நல்ல சத்தான உணவா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். ஆனா நீங்களா தேடி போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா தினேஷ்க்கு ஏதாவது டென்ஷன் இருந்தா அவர் உங்களை தான் டார்ச்சர் பண்ணுவாரு. அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க இத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் எங்க சத்தான ஆகாரமா சாப்பிடுறது? ஆமாம்மா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். தினேஷ்க்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, இங்க கூட வந்து கத்திருப்பாரே. அது நான் இப்ப சரி பண்ணிட்டேன். பணம் இல்லைன்னதும் கத்துனா, பணம் கட்டணுங்கிறதையும் சொன்னா. அவனால எதையுமே பொறுத்துக்க முடியாது, அவனுக்கு பொறுமையே கிடையாதுமா. என் மேல குறை சொல்லிருப்பாரே. ஐயோ, குறையா எதுவும் சொல்லல. அப்படியே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இது போதும் ஸ்வாதி, இந்த நம்பிக்கை ஒன்னே போதும். என் பிள்ளைய ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கம்மா. நிச்சயமா. அவருக்காக இல்லைன்னாலும் ஸ்வாதியோட நல்ல குணத்துக்காக தினேஷ்க்கு நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க பிறக்க போற குழந்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிறக்கணுமோ அதை மட்டும் பாருங்க. தினேஷ நான் பாத்துக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஸ்வாதி. என்ன உங்க பிசினஸ் பார்ட்னரா நினைக்காம உங்க சொந்த சிஸ்டரா நினைச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. ஓகே, நான் கிளம்புறேன். உங்க உடம்பை பாத்துக்கோங்க. பாய் பாய். இவ்வளவு தூரம் என்ன நம்புறவங்கள நான் ஏமாத்த போறேனே. சரி, நாம ஒத்துக்கிட்ட வேலையை நாம செய்யணும். ஒண்ணும் இல்ல மேடம், கோர்ட்ல கொடுத்த 6 மாச தவணையில 1 மாசம் ஓடி போச்சுன்னு மதன் மாமா பயப்படுறாரு. என்ன பயம்? பயம்தான் மேடம். நாளுங்கிறது ஐஸ் மாதிரி கரைஞ்சு போயிடும். 6 மாசம் ஆனதும் இந்த கேஸ்ல கோர்ட் முடிவு சொல்லிடும். அப்படியே விவாகரத்து ஆர்டரும் வந்துடும். எனக்கு வரத பத்தி நான் கவலைப்படல, சந்தோஷம் தான் படுறேன். ஆனா அதே நேரம் அபிராமி நினைச்ச மாதிரி சாந்தியும் கார்த்திக்கும் பிரிஞ்சிருவாங்களே, அது நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா பயப்படுற மாதிரி நான் பயப்படல. காரணம் என் கார்த்திக். அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுக்கும் மேல தெய்வ நம்பிக்கை. அதே மாதிரி கார்த்திக்கோட மனசும் எனக்கு நல்லா தெரியும். சூழ்நிலை காரணமா அடிச்ச காத்துல எல்லாம் தசை மாறி போச்சே தவிர அதே மாதிரி திரும்பவும் தசை மாற ரொம்ப நாள் ஆகாது. கடவுள் அவர் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. சட்டத்தை விட சாமியை நான் நம்புறேன். மனுஷனுக்கு வேணா சட்டம் சொல்லி கொடுக்கலாம், ஆனா மனசுக்கு மனுஷன் தான் சொல்லி கொடுக்கணும். வெரி குட்மா, உங்க தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். பொண்ணுங்கிறவ என்னைக்குமே கலங்க கூடாது. நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன், பொண்ணு கல்லா இருந்தா கும்பிடுவாங்க, கலங்கி போனா குழப்பிடுவாங்கன்னு. நீங்க கலங்காம கல்லா இருக்கீங்க. டெஃபினட்டா உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு, கவலைப்படாம இருங்க. தேங்க்யூ. யூ வெல்கம். வரோம் மேடம். வாங்க. வா சாந்தி. வாங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வராம நம்ம தோத்துட்டோம். அந்த மதனும் சாந்தியும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாக்கா, இன்னைக்குள்ள வேலையை முடிச்சு நாளைக்கு சப்மிட் பண்ண போறாங்க. அதை விடு, அதான் நமக்கு கிடைக்கலையே, எதுக்கு பேசணும்? நீ விட்டாலும் நான் விட்டுற மாதிரி இல்லக்கா. என்ன பண்ண போற? உன் மாமாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அதை மறந்துடாத. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விடுக்கா. அவங்க கையில அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை அவங்கள சப்மிட் பண்ண விடாம நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வை, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் கிடைக்காம போயிடும். அப்புறம் அந்த ஆர்டர்ஸ்லாம் நமக்கு தான். ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்கா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்க திறமையா இல்ல நம்ம மூளையான்னு பார்த்துடலாம். ஷாம், நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த அனிதா விஷயத்துல தான் நம்ம கோட்டை விட்டு அவ தனி கொடுத்துட்டு போற அளவுக்கு விட்டுட்டோம். ஆனா இதுலயாவது நம்ம சுதாரிக்கணும். ஷாம், நீ விட்டுற கூடாது. இதுல நம்ம தாங்க ஜெயிக்கிறோம். ஸ்வாதி,
சுவாதி 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 அண்ணி வாங்க நீ எங்களை பார்க்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா என்ன? சுவாதி என்னத்த இங்க வாமா, அம்மா வந்திருக்காங்க பாரு. இதோ வராத்த. அம்மா எப்படிமா இருக்கீங்க? உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னமா குறைச்சல்? ஏமா அப்படி சொல்ற? உன் நல்ல குணத்துக்கு எந்த குறையும் வராது. என்ன விடு, நீ எப்படி இருக்க? அடிக்கடி வாந்தி வருதா? டாக்டர் போய் பாத்தியா? நான் சும்மா இருந்தாலும் அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் செக்அப் ஸ்கேன் கூட்டிட்டு போய் நீ இருந்தா எப்படி பாத்துப்பியோ அதை விட அதிகமா பாத்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி கற்பகம். என்ன நீ என்னவோ மாதிரி பேசுறீங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. தினேஷ் எப்படி இருக்கா? அவனை விடுங்க. அவனுக்கு திருப்பதி உண்டியல் பணம் பூராவும் வந்தாலும் பத்தாது. எப்பவும் பத்தாக்குற பட்ஜெட் தான். பணம் இல்லனா பொண்டாட்டிய சாடையா திட்டுவான். என்ன செய்யறது அண்ணி, நாங்களும் பொம்பளைங்க தானே. வாஸ்தவம் தான். பொம்பளைங்களால என்ன பண்ண முடியும்? புலம்பதான் முடியும். சில இடங்கள்ல உறவுகள் பாந்தமா அமையுது. பல இடங்கள்ல உறவுகள் பிரச்சனைகளை உருவாக்கதான் பயன்படுது. என்ன நீ இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? பாவம் அவங்க. அம்மாவுக்கு 1000 பிரச்சனை. அவங்க எதன்னு சொல்லுவாங்க? எந்த வேதனையையும் என்னால தாங்கிக்க முடியும். எனக்கு வெளிச்சம் காட்ட வேண்டிய விளக்கே என்ன சுடுது. ஒவ்வொரு சமயம் கண்ணு இருட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா ஆச்சு? ஏன் கண் கலகுறீங்க? எல்லாம் காலத்தோட குடும்பமா. நீ எதுவும் சொல்லாம என் மகளை மட்டும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு சோதனை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நீ. என்ன சொல்றது? எனக்கு வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த வயசுல உங்க அண்ணன் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாரு. முகம் கொடுத்தே பேசுறது இல்ல. என்னது? அப்பா உன்கிட்ட பேசுறது இல்லையா? ஏமா? எனக்கு இது தேவையா? 30 வருஷமா வாழ்ந்து 4 குழந்தைங்களை பெத்து இவருக்காக நான் எவ்வளவோ தாங்கினேன். இவ்வளவையும் மறந்து என்ன அவர் உதாசீனப்படுத்துறாரு. மத்தவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துறாரு. வெளியில சொல்லவும் முடியல, சொல்லாம என்னால இருக்கவும் முடியல. எனக்கு உயிர் வாழணும்னு தோணுது. இப்படி எல்லாம் பேசாதீங்க நீ. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? கோபம் அவரோட கூட பிறந்தது. எல்லாம் நாளான சரியாயிடும் நீ. நீங்க மனசை தளர விடாதீங்க. ஆமாமா, அப்பா கோபம் தெரிஞ்சது தானே. நீ வாமா உட்காரு, நான் காஃபி போட்டு தரேன். அப்பா என்ன பேசினாலும் நீ திருப்பி பேசாதமா. எல்லாரும் எம்எல்ஏ தப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே. கடவுளே, இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். என்னங்க இது? ஏலக்காட்டி. இத குடிச்சா களைப்பெல்லாம் போயிடும். அது தெரியுது. நீங்க ஏன் இதெல்லாம்? இது என்னது? என் பொண்டாட்டிக்கு நான் டீ போட்டு தரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாவம், நீ ஏதோ செஞ்சிட்டு இருக்க, களைப்பா இருப்ப. எப்படியும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமா தான் ஆகும்ல. அதான் டீய லஞ்சமா கொடுத்துட்டு அப்படியே.
என்னது? இல்ல எனக்கு ஒரு ஐடியா தரணும் என் பிசினஸ் பத்தி. அப்படியா? அதுக்கு நான் ஃபீஸ் வாங்குவேனே. தரலாமே, கண்டிப்பா தரேன், வட்டியோட சேர்த்து தரேன். ஆனா முதல்ல இந்த டீயை குடி. இப்ப கேளுங்க, என்ன ஐடியா? எதுக்கு ஐடியா? அனிதா, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நம்ம பாலாஜி இல்ல, அவரோட தான் ஒன்னா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல. பாலாஜினா அண்ணா ஃப்ரெண்டா? அவரே தான். பாலாஜி மிலிட்டரியில செஞ்ச சர்வீஸ்க்கு அமௌண்ட் வந்திருக்கு, அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் ஃபேக்டரியில இருந்து வர வேண்டியது இருக்கு. அதை தவிர அப்பாவும் எனக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கி வச்சிருக்காரு. குட், வெரி குட். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஆமா, மேஜர் பார்ட்னர்ஷிப் யாருக்கு? ஐயோ, இன்னும் அந்த அளவுக்குலாம் நாங்க பேசிக்கல. அது இல்ல, எங்க அப்பா எனக்காக பணம் கொடுத்தத பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கேன். அதை வேணா யூஸ் பண்ணி ஈக்குவல் பார்ட்னர்ஸ் ஆயிடுங்களே. நீ சொன்னதே போதும் அனிதா, இப்போதைக்கு அது வேண்டாம். தேங்க்ஸ் அனிதா. நம்ம 2 பேருக்கும் நடுவுல பாசம் வரட்டும், அன்பு வரட்டும், ஆனா பணம் மட்டும் வர வேண்டாமே. நான் உன் பணத்தை வேணான்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு அப்படி பணம் தேவைப்பட்டா நான் வேற யார், உன்கிட்ட தானே வருவேன். சரிங்க, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. எப்ப நம்ம தண்ணி கொடுத்துன்னு வந்தோமோ அப்பவே உங்க மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் அனிதா. இனிமேலாவது நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஓப்பனா பேசிடுறேன். அதே மாதிரி நீ உங்ககிட்ட எதுவுமே மறைக்காம ஓப்பனா பேசுற. பிரச்சனைன்னு வந்தா அது நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் 3வது மனுஷங்க இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே. டீ குடிச்சாச்சா? டீ ஓகே தானே? வெரி டேஸ்டி. என்னை விட நல்லாவே போடுறீங்க. அதுக்காக டெய்லி போட வச்சிருந்தோமா?